இறைவன் திகழும் வீடு என்னும் எழுத்தும் நிறைந்தவன் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு வீடு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே அந்த தெய்வம் இருப்பது எங்கே ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆழைய வழிபாடில்லை அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் கதையில் மொழியில் இறைவன் உண்டு இசையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதோடு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உமது தொண்டு அதை ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே அந்த தெய்வம் இருப்பது எங்கே நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணாய நமக. இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் பூவந்தைச் சேர்ந்த மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மானிட சென்மமாக மண்ணிலே பிறவி ஒன்று எடுத்தால் இனம் வேறு குணம் வேறு மனம் வேறு இருந்தாலும் பசியாத உணவு ஒழுகாத வீடு கிழியாத ஆடை இந்த மூன்றும் மனிதர்களுக்கு அவசியம் தேவை என்ற இந்த அந்தத்திலே போற்றக்கூடிய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மலம்பட்டி கிராமத்தார்களுக்கும் அறிவிலும் ஆற்றலிலும் ஊக்கத்திலும் உற்சாகத்திலும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறக்கூடிய நமது மாபெரும் மாணிக்கமாக விளங்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் எங்கள் அண்ணன் ஆருயர் நண்பன் கலை பொக்கிஷம் அழகேசன் அவர்களுடைய கலையினுடைய அம்சம் நாடகம் அமைப்பு என்று போற்றக்கூடிய அவர்களின் வணக்கத்தை பணிவன்போடு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ரொம்ப குறுகிய நேரங்கள் அடர்ந்த இடம் பெருமதிக்குரிய ஒரு அற்புதம் இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரங்களை ஒதுக்கி கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிகளை தொடங்குகின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அண்டம் பெரிதாம் கண்மூன்று முடையதாம் அண்டத்தை போல் அழகியதாம் தொண்டர் உடலுக்கு தித்திக்கு மேகப்புகள் ஒற்றை கடல் அருகே நிற்கும் கரும்பாக இனிக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த இடத்தை பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களும் மலர்களின் அருமணம் கலர்ந்த பாடையும் ஊர்ந்து செல்லும் நீரோடைகளும் அதில் நீந்தி செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்த வனம், கெந்தமாவனம், நர்மதாவனம், பரிகிளிவனம் என்று போற்றக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் யாம் வந்திருக்கக்கூடிய வனமோ குருஷி வனம் அல்லவா? குருஷி என்றால் பசியை தீர்க்கக்கூடிய இடத்தை நாடி வந்திருக்கிறோம் என்றால் சிந்தை அடக்கி சிறு புலன்களை காட்டடக்கி விந்தை அடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் என்று எப்பேற்பட்ட இந்த நந்தவன சோலைகளை பார்த்தவுடனே இதுதான் இந்த நிம்மதியா? அப்பேற்பட்ட காரணத்தினால்தான் என்ன நிம்மதி எங்கே கிடைக்கின்றது அப்படி என்று அறியக்கூடிய காரணத்தினால்தான் நதியோரோ நானல் ஒன்று நாளம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லே. நதியோரோ நதியோரோ நானல் ஒன்று நாளம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லே. நதியோரோ மேகம் தொட்டியை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை இட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ 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 அத்தே கொள்ளிருக்கு சிந்திய முதிருக்கு நான் இந்த ஆனந்தம் நீ சொல்லு. நதியோரோ இவ்விடத்தை சுற்றி பார்த்தால் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று சற்று ஆராய்ந்து ஆலோலம் சோ அறம் பாடக்கூடிய தரம் படைக்கக்கூடிய மாதுகுரல் உள்ளே கேட்கின்ற காரணத்தினால் அறமான மாது திருப்பதத்தை நாடி வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் இவர்களை என்ன திருப்பதம் திருப்பரம் குன்றத்தானுக்கு உகந்த பெண்மணியாக இருந்தாலும் இவர்களை விரைவில் சந்திக்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும். அப்படி என்ற காரணத்தினால் இந்த இடத்தில் அற்புதமான என்ன விழியா கலையா ஒளியா அப்படி என பார்க்கக்கூடிய காரணத்தினால்தான் என கலைகளுக்கெல்லாம் ஓவியமாக இருக்க போற்றக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கலைமகள் அல்லவா. ஆகையினால்தான் எந்தாய் கலைமகள் இல்லாத இடத்தில் ஒரு சிறப்புகள் தான் உண்டோ என்பதை கண்டு என்ன கலையே உன் விழி கூட கவி பாடுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே, சிலையே ஒளி வீசுதே, கலையே உன் விழி கூட கவி பாடுதே.
முன் சிறந்த மங்கையிவள் என்ற உலகெங்கும் ஏவந்தான். சுந்தரம் நிறைந்ததும் முன் சிறந்த மங்கைவள் இந்த உலகிற்கு வந்தார். அந்தரவி கும்பு தேவர் கும்புவி முழங்க வரும். அந்த ரவி உண்டு தேவர் துந்திவு முழங்க வரும். கும்பங்கள் கண்ட சுவாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் முன் சிறந்த மங்கைவள் உலகிற்குள் ஏவந்தான். ஏன் வந்தால் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன், அறியலுற்றேன். ஆதியில் ஸ்ரீம நாராயண மூர்த்தியானவர் வாமன அவதாரத்தில் பலியை பலிவாகின சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என இரு மாதர்கள் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாக பெற்றவர் திருப்பரம் கிருதனிலே திருமணம் புரிந்துவிட்டார். இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் கிட்டியதால் என் முன்னால் கானகத்தில் ஆயலொட்டு கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, கலியுக கந்தப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது கந்தபுராணத்தின் நியதியின் கணக்கல்லவா. யாரோ ஒரு பாவலன் நாவலன் வட்டப்பட்டு வடிவலகன் அங்குமிங்கு விளாவிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி எமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாததை போல் பாவித்து அவர்களிடம் என்ன விவரங்கள் இருக்கின்றது சற்று விட்டு கவனிப்போம். நாராயணா. சாமியாரையா சாய் என்ற சாப எவன் ஒருவன் மீண்டும் இருக்கின்றான் அவனுக்கு மரபில் சாமியார் என்ற சாபனங்களை பெற்று சகலகளும் முட்டக்கூடிய அப்பேற்பட தகுதி பெற்ற என்ற சுவாமி. அதே நேரத்தில் சாமிகளை பற்றி இவ்வளவு விவரமாக நீங்க பேசுகிறீர்களே, நீங்க யாரையா? ஓ, சாவுல மீண்டவே சாமி. ஆமா, சாவுல மீண்டவர் சாமி, சாமியார். ஆமா, நான் கேட்குறேன். சரி, முந்தி உள்ள காலத்துலலாம் சாவுல மீண்டவங்க சாமியார் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் சாமி மாதிரியே தெரியலையே. மொல்ல மாதிரித்தனம் பண்ணுறவனும் சாமியார் தான் சொல்றியான், முடிச்ச வைக்கத்தனம் பண்ணுறவனும் சாமியார் தான் சொல்றியான், பல ஒம்பளையை சேர்த்து வச்சிருக்கவனும் சாமியார் தான் சொல்றியான், திருட்டு தொழில் பண்ணுறவனும் சாமியார் தான் சொல்றியான். முந்தி உள்ள சாமியாரெல்லாம் விபூதி கொடுப்பாங்க, சரி. இப்போ உள்ள சாமியாரெல்லாம் புள்ளைய கொடுத்து விட்டுறாங்க. யாரை நம்புறது? இன்னைக்கு சாமியாருக்கு தான் உலக லோக்கல் தனம் பண்ணுறீங்க. உலகத்தில் இந்த பணம் இருக்கே, ஆமா, இந்த பணம் நல்லதுக்கும் தேவைப்படுகிறது, கெட்டதுக்கும் தேவைப்படுகிறது. அதே போல இந்த பட்டப்பகல் திருடர்களை பட்டாடை கொண்டு மறைக்கிறதை போல இந்த உலகத்தில் என்ன கட்டுன மனைவிக்கு தக்க நேரத்தில் பரிபாலனை பண்ண மாட்டாம சாமியாரா மனம் வெறுத்து போனவனும் உலகத்தில் உண்டு உண்டு. ஊரில் பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட முடியாம சொல்ல இவனு தாங்க முடியாம மனம் வெறுத்து சாமியாரா போனவனும் உண்டு. உண்டு உண்டு. என்ன உண்டு உண்டு? என்ன உண்டு உண்டு? நீங்க சொல்ற உண்மைதான் சொல்ல வர்றேன். ஆக உண்மையில் எத்தனை வித உண்மை இருக்கு? அப்படி பார்க்க போனோம்னா இந்த உலகத்தில் என்ன சாமியார்கள் அப்படின்னு நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்களா, சாமி அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த உள்ளத்தால எவன் ஒருவன் அதை அதான் பிரமன் படைப்பது ஒன்று, மனிதன் இப்படித்தாண்டா வாழ வேண்டும் அப்படி என்பது நியதியோடு படைக்கின்றார். ஆனால் அவன் மண்ணிலே வாழ்க்கை நடத்தும் பொழுது எப்படியும் வாழலாம் அப்படி என்ற குறுக்கு வழியில் சில பேர் பாதைகளை வகுத்து கொண்டிருக்கிறானே. என்ன அத்தனை வகை இன்பங்களில் இந்த உலகத்தில் இன்பமா அல்லது துன்பமா அப்படி என்ற காரணத்தினால தான் மனிதனுக்கு ஆண்டவனை படைக்கப்பட்டது இரண்டு என்ற ஸ்தாபனம். சந்திரன் ஒன்று, சூரியன் ஒன்று, இன்பம் ஒன்று, துன்பம் ஒன்று, ஆண் ஒன்று, பெண்ணு ஒன்று என்ற இரண்டு என்ற ஸ்தாபனத்தில் படைத்ததையெல்லாம் உணர்ந்தவன், அறிந்தவன், புரிந்தவன் அவன்தான் ஞானி, அவன்தான் மனிதன், அவன்தான் சுவாமி, சாமிகளாக மாறப்பட்டவன். அதே நேரத்தில் இத்தனை வகை பூலோகத்தில் பிழைப்புக்காக மனதிற்காக சாமியாரா மாறப்பட்டவன்கள் உண்டு. அதே நேரத்தில் மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி, முதிய கடை பொய்ப்படுத்தான் முகுந்த சுவாமி, தாங்கமலை பகுட்டுரைத்தான் ரகப்பன் சுவாமி, வாங்கியுள்ள வழிவகுத்தான் வயிற்று சுவாமி, ஓங்கிய சிறு மலையில் இந்த பொன்னப்ப சுவாமி என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட புனிதமான சுவாமிகளெல்லாம் தேவலோக சாமிகளெல்லாம் இருக்கும் பொழுது என்ன பூலோகத்தில் இப்படி என்ன பிழைப்புக்காக வஞ்சகத்துக்காக சூதுக்காக சாமியார்களாக மாறுகிறவர்களா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வகை சாமிகள் இவர் கிடையாது, நான் ஒரு தேவலோக சாமி. ஓ, இப்போ நான் சாமின்னு சொன்னதுக்காண்டி இவ்வளோ பெரிய விளக்கம். ஆமா, நான் அந்த சாமி இல்லை, இந்த சாமி இல்லை, அப்படி இல்லை, இப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதை உங்களை பார்த்துமே எனக்கு புரியுது. எப்படி? ஏன்னா எங்க பூலோகத்தில் உள்ள சாமியாருக்கெல்லாம் முன்ன தொங்கும். என்ன தொங்கும்? தாடி. சரி, உமக்கு தொங்கலை. ஓஹோ, நீர் நல்ல மொழுக்குன்னு இருக்கிறீர். இப்படி இருக்கிறப்பயே நான் சந்தேகப்பட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற சாமியாரெலாம் கம்மண்டலமும் இது கைக்கு முட்டு கொடுக்க குச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் சோத்து கரண்டி குழம்பு கரண்டிலாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அதனால் உங்களை பிரச்சனை பண்ண மாட்டேன். டேய், ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? என்னங்க? சோத்து கரண்டியா?
குழம்பு மூக்குற கரண்டி தானே. சரி, இது கரண்டி தானே. எக்கோ குறைச்சு. கரண்டியில் என்ன பண்ணுவாங்க? சோறு மோப்பாங்க, குழம்பு மோப்பாங்க. கிண்டனு முதல்ல. ஆமா, நல்லா கிண்டனு. கரண்டியில் நல்லா கிண்டன, அப்பதான் அடி பிடிக்காது. கிண்டுனாத்தாய் வெந்திருச்சா வேகலையான பதம் பார்க்க முடியும். ஆனால் இதற்கு மறுபெயர் கிண்டி என நிகண்டில கிண்டின்னு ஒரு பெயர் உண்டு. இதற்கு கிண்டின்னு பெயர் உண்டு. கிண்டி. ஆக மறுபெயர் மகதியால் இசைக்கருவி. இது ஒரு இசைக்கருவி. ஆனா இன்னொன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? என்னங்க? ஆனா எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா இருக்கோ? இல்ல, சந்தேகம் படல. நீங்க நல்லவனா இருக்கிற காரணம் கேட்கிறேன். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல மூங்கிலே உணர்ந்திருந்தால் முக்கன் சாமின்னு எல்லா சாமியோட வரலாறு எடுத்து உரைத்தீங்க. இப்போ இந்த பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே உள்ள சாமியார்கள் தொங்குச்சு, உங்களுக்கு தொங்கலான்ட்டு. என்ன தொங்குச்சு? தாடி. இப்போ உங்களை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். தமிழில் மட்டும்தான் ஒரு எழுத்துக்கு 2-3 அர்த்தம் இருக்கும். இப்போ நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன், ஆட மயிர் புடுங்கி அப்படின்னா கோபம் வரும். உண்டு. மயிராண்டினா கோபம் வரும். இப்போ இந்த மயிர் புடுங்கி, மயிராண்டி, பூச்சாண்டி இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகளே கிடையாது. இந்த மயிராண்டினா யாரு, மயிர் புடுங்கினா யாரு, பூச்சாண்டினா யாரு? இப்போ நம்ம இந்த மதுரை என்பதில் பார்த்தீங்கன்னா, இந்த மதுரையை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதத்தை ஏவி விட்டாங்க. ஏவி விட்டதில் யானையாயை போய் அழிக்க போனது இன்னைக்கு யானைமலை, பசுவாய் போய் அழிக்க போனது பசுமலை, நாகமாக வந்தது நாகமலை, பன்னியா போய் வந்தது பன்னியாமலை, இப்போ மானா போய் வந்தது பசுமலை, சிலைமான் இருக்கு. எல்லாமே மதுரை அழிக்கிறதுக்காண்டி போராடுறது. யார் ஏவி விட்டது? தார்காபன ரிஷிகள், மகரிஷிகள், அதாவது சமணர்கள். இந்த சமணர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்களாம் முடி வளர்க்குறீங்கல்ல, இந்த சமணர்களுக்கு வந்து லேசா ஒரு முடி இம்புட்டுக்கானு முட்டிக்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்காதான். உடனே வெடுக்குன்னு பிடிங்கி போட்டுவாங்க. அவங்களுக்கு அவங்க இப்போ இந்த சமணர் படிக்கிற போய் சமணர் சிலையெல்லாம் பாருங்களேன், மொழுக்குண்டு தான் இருப்பாங்க. ஒத்த முடி கூட இருக்காது. லேசாக ஒரு முடி முளைச்சாலும் வெடுக்கு பிடிங்கி போட்டுருவாங்களாம். அப்படி சமணர்கள் முடியை பிடுங்கி போடுறனாலதே அவங்களுக்கு பேர் மயிர் புடுங்கின்னு பேர் வந்துச்சு. இந்த மயிர் புடுங்கினா சமணர்கள். இப்போ மயிராண்டினா இந்த சிவபக்தர்களை பார்த்துக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மயிர் இங்கே வலிக்க இருக்கும். சிவனாண்டி ஆண்டி கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க, கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு. அவங்களுக்கு பேர் தான் மயிராண்டி. இந்த பூச்சாண்டினா நிறைய பேர் பூச்சாண்டி வரையா சோத்த தின்னு அப்படின்னு பயமுறுத்தா பார்த்தீங்களா? இந்த பூச்சாண்டினா யார் தெரியுங்களா? காசிமா நகரத்தில் உடம்பு முழுக்க திருநீரை பூசிக்கிட்டு அகோரியா சுற்றுறாங்கல்ல, அவங்க உடம்பு எல்லாமே வெள்ளை வெள்ளை திருநீரை பூசி தான் இருக்கும். அப்படி உடம்பு முழுக்க பூச்சிக்கிட்டு திர்ற ஆண்டிதான் பூச்சாண்டி. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சாமியாருக்கு அழகா விளக்கம் கொடுத்தீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், மேலோக மகரிஷி பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க, இப்படி காட்டுக்குள்ள திரிகளே, உங்களை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா? நான் காட்டுக்குள்ள தெரிய வரலையா, ககன மார்க்கமாக வந்தோம். வரும் மார்க்கத்தில் அற்புதமான இசைக்கானம் ஆலோலம் ஷோ என்று சப்தகானம் கேட்டது. அதை பார்க்க வேண்டும் என்பது வரும் இடத்தில் உங்களை சந்திச்சு. ஆமா, சரி, சந்திச்சதெல்லாம் சரி. நீங்க உண்மைக்குமே சாமியார் தானே? உங்களை நான் சோதனை பண்ணணும். அதில் என்ன சந்தேகம்? என்ன எந்த ரூபத்தில் வேணாலும் நீ பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். பரிசோதனை பண்றது பெரிய விஷயம் கிடையாது. பரிசோதனைக்கு சரியா நீங்க உட்படுவீர்களா? உண்மையிலே சொல்றேன், நீ எந்த ரூபத்தில் நீ என்ன சோதிக்க நினைச்சாலும் சரி, அதற்கு நான் கட்டுப்படக்கூடியவன். அப்படியா? இந்த காட்டுக்குள்ள வனம். சரி, இந்த வனத்துல எல்லா மரம் செடி கொடியும் இருக்கும். இங்க பாருங்க, இப்போ உங்களை எப்படி நான் சோதனை பண்றது? இந்த பக்கத்துல இது வேப்ப மரமா? வேப்ப மரம் தானே? இப்போ வேப்ப மரம் தானே? இந்த வேப்ப மரம் இருக்கு. இந்த வேப்ப மரத்தை படைச்சது யாரு? வேப்ப மரத்தை படைத்தது பிரம்மதேவன். பிரம்மதேவன் உங்களுக்கு என்ன உறவு முறை? எனது தந்தை. உங்க தந்தை? ஆமா. அப்பா உங்க அப்பா? எங்க அப்பா. இந்த அப்பா வீட்டு சொத்து பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? அதான் தெரியாம இருக்காதுல்ல. இப்ப இந்த வேப்ப மரத்தை படைச்சது உங்க அப்பா. ஒப்பையும் படைச்ச எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா. நெசமா தானே? ஆமையா. எல்லா மரத்தை பத்தியும் தெரியுமா? இந்த வேப்ப மரத்தை படைச்சது உங்க அப்பா. இந்த எதுக்கு கோயிலில் கட்டிருக்காங்கல்ல, அது என்ன மரம்? அது வாழை மரம். சோத்த திண்டிகள்ல எங்க சாப்பாடு போட்டதுல சோத்த திண்டிகள்ல எந்த இலையை போட்டு சோறு வச்சாங்க? வாழை இலையை போட்டுத்தான்
சாதங்கள் பரிமாறினாங்க. வாழை இலைய போட்டு சாதம் பரிமாறினா சரித்த. சரி, சாதத்தை எங்க வச்சாங்க? இந்த கூட்டு காய்கறி எங்க வச்சாங்க? இலையில தான் வச்சாங்க. இலையில தான் வச்சாங்க. எந்த புறத்துல வச்சாங்க? சாப்பாடை நமக்கு முன்ன வைப்பாங்க. சரி, காய்கறி கூட்ட கொஞ்சம் அந்த வாழை இலை கோட்டுக்கு மேல வைப்பாங்க. இதானே உண்மை? ஆமா. அப்ப சாப்பாடை கீழே வைக்கிறாங்க, இந்த காய்கறி கூட்ட அந்த வாழை இலை கோட்டுக்கு மேல வைக்கிறாங்க. சரி, அந்த ஊட ஒரு கோடு இருக்குல்ல வாழை இலையில, அந்த கோடு எப்படி வந்துச்சு? இதுதான் உன்னுடைய கேள்வியா? ஏன்னா இலையை போட்டு அதில் நீரை தெளித்து அதில் பல பதார்த்தங்களை வைக்கும் பொழுது அந்த சாதத்தை எந்த வசத்தில் வைத்தார்கள்? காய்கறி எந்த வசத்தில் வச்சாங்க? ஊட கோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த கோடு யாரு போட்டது, எப்படி போட்டது, எங்க வந்துச்சு? இது உனக்கு இப்ப தேவைதானா? தேவைதானான்னு இல்ல, தெரியணும்ல. எதுக்கு வாழை மரம் இருந்துச்சு கண்ணில் தோணுச்சு? ஏன்னா வாழை மரத்தை படைத்ததும் பிரம்மதேவன் தான். ஆனால் அந்த வாழை இலையிலே குறுக்கே கோடு ஏன் வந்தது? எப்ப வந்தது? அது சரிதானப்பா. சந்தேகம் என்பது சந்தையில் அது நிற்கவே கூடாது. ஆனால் கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் என்று போற்றக்கூடிய கிரேதாயுகத்தில் ராமாயண கூற்றிலே ராமனால் வரக்கூடிய அந்த கோடு அது ஏன் எப்படி வந்தது, எதற்காக வந்தது அப்படின்னா, முனிவர் பரத்வாசர் முனிவராகப்பட்டவர் வெகு நாளாக ராமனுடைய பாதமாகப்பட்டது நமது இந்த குடிசையில் தீண்டாதா மிதிபடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்ப 14 ஆண்டுகளாக வனவாசம் செல்லும் பொழுது ராமன் அந்த வழிமார்க்கமாக போகும் பொழுது ராமனை சந்திக்கிறார் அந்த முனிவர். ராமா, உன்னுடைய வரவுக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இவ்வளவு காலங்களாக. வாரும், எனது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இந்த கனி வர்க்கங்களை அருந்தும் அப்படி என்று கூறினவுடனே ராமன் பார்த்தார். அந்த முனிவருடைய மனங்களை அறிந்து தெரிந்து, முனிவரே, உங்களுடைய அன்பு எனக்கு தெரிகின்றது. ஆனால் இந்த கனிகளை எல்லாம் அருந்த வேண்டுமானால் நான் என்னுடைய வந்த நோக்கம் விரதமெல்லாம் முடிந்து திரும்பி வரும் பொழுது உங்களுடைய ஆசிரமத்தில் இந்த கனிகளை நான் அறிந்து செல்கிறேன் என்று வாக்கு கொடுத்து சென்று விட்டார். அப்ப சென்று அடுத்த இடங்கள் அடுத்த வனங்களுக்கு செல்லும் பொழுது பரதனாகப்பட்டவன் ராமனை போய் சந்திக்கிறேன். அண்ணா, நான் இல்லாத நேரம் பார்த்து என்னுடைய தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்படி காட்டுக்கு வந்து விட்டீர்களே, வாரும் அண்ணா அப்படி என்ற உடனே, இல்லப்பா, தாயினுடைய சொல்லை நான் கட்டுப்படவன். நான் இந்த 14 வருடங்களையும் 14 நிமிடங்களாக கழித்து நான் திரும்பி வருகிறேன். நீ சென்று அயோத்தியிலே அந்த ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சிப்பிடத்தில் இறப்பா என்று சொன்னார் ராமன். அப்போ பரதன் கேட்கல, அண்ணா, சிரசு இருக்கும் பொழுது வாழாடக்கூடாது, தாங்கள் அமரும் அந்த ஆசனத்தில் நான் அமரவே மாட்டேன் என்று மறுத்தானா. அப்பத்தான் என்ன பண்றார், உங்களுடைய சுவடியை பாத சுவடியவாதும் கொடுங்கள் அண்ணா என்று கேட்டவுடனே பாதரட்சை, ராமனுடைய பாதரட்சையை என்ன பண்ணுறேன் வாங்கி சிரசில் சுமந்து வரும் பொழுது அப்பத்தான் சொன்னான், நீங்கள் 14 ஆண்டுகளும் கழித்து திரும்பி வரும் பொழுது 1 நிமிடம் கழித்து வந்தாலும் இந்த சுவடி ஆசனத்தில் இருக்கும், ஆசனத்துக்கு முன்னால் அக்கினியை வளர்த்து நான் சுற்றி கொண்டே வருவேன். 1 நிமிடம் கழித்து வந்தாலும் நான் அக்கினியை வீழ்ந்து நான் ஆண்டு விடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான் பரதன். அந்த சொல்லையும் ராமன் நினைத்து பார்த்து அப்ப என்ன பண்றார், திரும்பி வரும் பொழுது அந்த ஆசிரமத்தில் இந்த கனிகளை இலைகளை வைத்து அருந்தக்கூடிய நேரத்தில் தம்பியுடைய ஞாபகம் ராமனுக்கு வந்ததாம். அப்பத்தான் மானசீகமாக அனுமனை நினைக்கின்றார். அனுமனாகப்பட்டவன் பிரசன்னமாகி ராமனிடம் தோற்றம் காட்சி கொடுத்தார். ஆஞ்சநேயா, நீ சென்று நான் இங்கே நடக்கக்கூடிய இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் பரதனுடைய அவனிடம் சென்று திரும்பி வா என்ற உடனே அப்பதான் அனுமன் என்ன பண்றார், உடனே பரதனிடம் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அங்கே சொல்லி திரும்பி வந்துடுறார். அவர் வரக்கூடிய நேரத்தில் இந்த அனுமன் என்ன பண்ண, அதே சிந்தனையிலே சாப்பிடாமல் அந்த கனிகளை சாப்பிடாமல் இருந்த ராமன் இன்னும் அனுமன் வரவில்லையே என்று அப்பத்தான் அந்த கனியை எடுத்து முனிவருடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக நாவால் வைத்து அப்படி புசிக்கக்கூடிய நேரத்தில் ராமனுடைய முன்னால் வந்து அனுமன் நின்றாராம். நின்றவுடனே அப்பதான் ராமனுக்கு அந்த கனியை புசிப்பதற்கு மனமில்லை. பார்த்தார், ஆஞ்சநேயா வந்து விட்டாயா? வந்தேன் அப்படின்னு அவர் கூறினவுடனே என்ன பண்றான், அப்பத்தான் அந்த இலையிலே இருக்கக்கூடிய கனிகளிலே குறுக்கே தன்னுடைய வலது கரத்தால் கட்டை விரலால் ஒரு கோடை போட்டு, இந்த கோட்டுக்கு மேல் பகுதியில் உள்ளதை நீ அருந்து, கீழ்ப்பகுதியில் உள்ளதை நான் அருந்துகிறேன் என்று ராமன் சொல்ல, அப்பதான் அனுமன், எஜமான், நீங்கள் தான் மேலே இருக்க வேண்டும், நான் கீழே இருக்கின்றேன், என்றுமே உங்களுடைய பாத
பாதத்தில் தான் அடியேன் இருக்க வேண்டும் என்ற உடனே அப்பத்தான் யார் மேலே இருந்தா கீழே இருந்தா என்னப்பா, அதனால தான் இலைகளிலே பதார்த்தங்களை வைத்து சாப்பிட்ட உடனே மேலிருந்து வா என்றுதான் மடக்க வேண்டுமே தவிர இங்கே கீழிருந்து போ என்று மடக்கக்கூடாது என்று ஒரு சாஸ்திரம் பூலோகத்திலே ஒரு சிறப்பு உண்டு. அந்த இலைக்கு கோடு வந்ததன் காரணம் நீங்கள் கேட்டதற்கு விளக்கம். ஓ, அப்போ ராமன் ராமாயணத்தில் போட்ட கோடு, கட்டவர்களால் போடப்பட்ட கோடு யாருக்காண்டி? ஆஞ்சநேய பெருமானுக்காண்டி, அனுமனுக்காக போட்டது தான். அப்போ மேலே இருந்து வாண்டு தான் மடக்கணுமே தவிர கீழே இருந்து போன்னு மடக்கக்கூடாது. என்ன மேல் பகுதியில் யார் இருக்கிறா? அனுமன் அல்லவா, அன்பு பெருக்கல்லவா, அவன் அமர்ந்திருக்கிறான் அல்லவா, அதனாலதான் அவன் ஞாபகமாக வா என்றுமே நீ என்னோடு இருக்க வேண்டும் வா என்றுதான் அந்த இலையை மடக்க வேண்டும் என்பது ஒரு சாஸ்திர கணக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சின்னஞ்சிறு பொடி நாய் கேட்டதுக்கே இவ்வளவு விளக்கம் கொடுக்குறீங்களே, இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் உள்ள இருக்காங்களே, கேள்வி கேட்டா எல்லா பதிலும் வருமோ? அப்படியா? பெரிய ஆளுகளாம் உள்ள இருக்கிறார்கள். ஆமா, நான் வளர்த்த என் தங்கச்சியே ரெடியா இருக்கு. பேரு தங்கச்சி, என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி. ஏன் தங்கச்சி திரைப்படத்துக்குள் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த அன்பு தங்கை கனகவேங்கை பூங்குரத்தி. கனகவேங்கை பூங்குரத்தி உண்மையான ஒரு சொல்லின் செல்வியை என்றுதான் சந்திக்க போகின்றோம். ஆமா, என்ன கனகவேங்கை பூங்குரத்தி மகள். ஆமா, உங்க பேரை சொல்லலையே. என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு நம்பித்தேவன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் தம்பி 7 பேர். நாங்கள் திரைப்படத்துக்கள் காட்டுக்கள் வேட்டைக்கு செல்லும் போது கண்டெடுத்த பெண் குழந்தை. வள்ளிக்கிழங்கு தோண்டிய கொடிப்பள்ளத்தில் கண்டெடுத்தால் அந்த குழந்தைக்கு வள்ளி என்று திருநாமமிட்டு காரண பெயராக நாங்கள் வளர்த்துக்கிட்டு வர்றோம். அம்மா, உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? நம்பி. எதை நம்பி? நாங்கள் அவரை நம்பி, அவர் முருகனை நம்பி. கனகவேங்கை பூங்குரத்தி யாழ் என்று அருமையா சொன்னீங்க. ஆமா, வாழ்க வையகம் புகழ. என்ன என்ன எண்ணம் போல் வாழ வேண்டும். நன்றி. அவர்களை அடியே நான் பார்க்க வேண்டும். முடியாது. ஏயா முடியாது? முடியாதா? ஆமா. அப்ப அடைச்சு வச்சிருக்கீங்களோ? என் அன்பு தங்கை கடகவேங்கை பூங்குரத்தி மகளால் இங்கே சந்திப்பதற்கு முன்பாக நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன். அந்த பெண்ணுக்கு தாங்கள் நல்லாசி செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். ஆமா, அழைத்து வரும். அழைத்து வந்தால் தாங்கள் எல்லாம் பக்கவலமாக செய்வீரா? ஏங்க, நான் பணிந்து என்ன அன்பான முறையில் அப்படி தூக்கி பண்ணும் பொழுது பணிஞ்சு குனிவாங்களா? இதோ அருமையாக அந்த பெண் நடனமாடி கொடுப்பாள், வரவேற்பு கொடுப்பாள். அழைத்து வரும். இதோ அழைத்து வருது. கண்ணே தரணிஸ்ரீ தாராவதி. மதுர சீமையிலே மீனாட்சி கோவில் கல்யாண பண்ணி மதுர சீமையிலே மீனாட்சி கோவில் கல்யாண பண்ணி சாமி வந்திருக்கு. சொல்லுங்க மச்சான். நாரதர் வந்திருக்கிறார். சுவாமி ஆமா, அழைத்து வருங்க சுவாமி. நாரதரே நாரதரே Bye.
வேணாம், வீணை பெருசா இருக்கு, ஒதுங்க நில்லு. நீ அம்மு அம்மு சொல்லையா பொண்டாட்டியா அடாடாடா, அப்புறம் என்ன? மாட்டேங்கிறாரு பக்கத்துல வரும் பாப்பா சாமி ஆள் உடம்பு கிறக்கமா இருக்கு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது சாமி. ஆனால் உங்களை எல்லாம் இதைத்தான் நான் கட்டிக்க போற பிள்ளை சந்திப்பதற்கு நீங்க நல்லாசி கொடுக்கணும் சாமி. பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு எங்கள் அழகேசன் கலைக்குழுவின் சார்பாக அற்புதமான ஒரு இந்த இனிய நேரத்தில் ஒரு வணக்கம். அருமை அருமை. ஆக எப்படி ஒரு பொருத்தம். எப்படி சாமி? ஆனால் பிரம்மச்சாரியை பார்த்து என்ன பாடுனீங்க நீங்க? அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டிய பொறிக்கிற சாமி. சாமி அவருங்க டூ 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 அப்படியா? என்ன நீங்க ஆடி பாடி வரவேற்றதுக்கு மனமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கையில் என்ன நீங்க வந்து இன்னும் சிறப்படையணும். அப்படி என்ன செய்யணும் தெரியுமா? சுபபந்தூராளி ராகத்தோட ஒட்டி நீங்க வாழணும். சரி சாமி. என்ன பூன் பிடிச்ச இந்த கைப்பிடிய வச்சால் மட்டும் பத்தாது. ஆமா. என்ன அதுல என்ன அப்படிங்கிற நாங்க பூனோட ரெடியா இருப்போம் சாமி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு. ஆமா ஆமா. என்னுடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு. அவ காதலியா இல்லை காதலியா என்ற நாயகியா ரெண்டும் கட்ட பாதகியா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பள உண்டு.
வேண்டும் என்ன சீரான முறையில் சிறப்போடு இந்த இடத்தில் வாழ வேண்டும். இடத்திற்கு தலைவியார்களை அழைத்து வர வேண்டும். தங்கச்சி தங்கச்சி பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்தி வச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ரொம்ப நாளானதே பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்தி வச்ச வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு மங்களகரமாக நீ வாழ வேண்டும் அன்பு தங்கையே. ஆசி என்ன என்று 16 செல்வங்கள் பெற்று நோய் நொடி இல்லாமல் அது அவளதான் மட்டும் சரி செய்யுங்க. அது அவளைதான் அண்ணா, என்னை அழைத்த எளிதே முடித்து விட்டதா இவ்விடத்திற்கு என்னை அழைத்த சாமி வந்திருக்கு. யாருக்கு? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி பிரம்மச்சாரி. தேவலோகவாசியா? அவரே. அவரை காண்பதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சங்கத்துல 150 ரூபாய் அட்வான்ஸ் செஞ்சா போதும். அப்படியா? அதுக்கு அழைத்து புண்ணியம். வருகிறவரை வாங்க சாமி லொல்லா. வாருங்கள், வணங்குகிறோம். நான் உம்மை போற்றி வணங்குகிறேன் நாரத முனி. நாரத முனியே நான் உன்னை போற்றி வணங்குகிறேன். வருக வருகவே வருக வருகவே வணங்குகிறேன் நாரத முனியே. வருக வருக எல்லா வேதங்களை போற்றும் இசை மேதையை வருக இருடைய வருக